பொன்னி ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே உஷா சொல்கிறாங்க, என்னம்மா உனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும்? நான் விறகு வெட்டுவேன், வேற என்ன உனக்கு தெரியும்? அதனால தான் ஸ்டவ்வு வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜெயா கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. பொன்னி வராங்க. சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு பொன்னி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் வேற போயிட்டு விறகு வெட்டணும், அங்கே கடைக்கு வேற வேலைக்கு போகணும், நிறைய இருக்கே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்க பொன்னி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து உயிருக்கு போராடி திரும்பி வந்திருக்க. நீ என்னடானா எப்பவும் போல் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சக்தி திட்டுறாரு. இங்கே பார் சொல்கிறத கேளு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜெயா ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் கேஸ் எரியுது. அப்போ ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஐயோ அப்போக்கு நாம தான் கேஸ் ஆன் பண்ணிட்டோமா, பொண்ணு மேலே தப்பாக பழி போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லாருமே கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லை அன்னைக்கு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணது நான் தான், ஃபோன் வந்ததுன்னு அப்படியே நான் போயிட்டேன், பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தெரியாமல் இப்படி பழி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ தான் எனக்கே உண்மை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே சக்தி சந்திரசேகர் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. மன்னிச்சிட்டு பொன்னி, நீ இனிமேல் எப்பவும் போல் சமையல் ரூமில் வந்து சமைக்கலாம், நீ என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல, சாரி பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே பொண்ணு எதுவுமே பேசல, அமைதியாக இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை, பரவாயில்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு என்னால் தான் நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட, தயவு செய்து இனிமேல் அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், நீ உள்ளே வா, எப்பவும் போல் சாப்பிடு, எப்பவும் போல் இரு, நான் தானே உன்னை உள்ளே கூப்பிடணும்னு சொன்னேன், நான் கூப்பிட்டுட்டேன்ல, இனிமேல் நீ உள்ளே வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. என்ன ஜெயா நீ இப்படி திட்டிட்ட, நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிற. தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை சொல்கிறாங்களே நீ உள்ளே போ அப்படின்னு சந்திரசேகர்